அப்பா எங்களுக்கு கட்டளையிட்டு தகப்பனே. அப்பா உம்முடைய பலத்த கைகளுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கவும், ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவதற்கு போதுமானவருக்கும் அதிகமானவருமாயிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் தகப்பனே, தேவனே, தகப்பனே, எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கு. Praise the Lord. தாங்கள் கேட்டுக்கொள்ளும் பெலம் ஆரோக்கியத்தை அந்த மகளின் மேல் கட்டளையிடுகிறேன் என் தேவனே. அப்பா அவளுடைய கண்ணிலே ரத்தத்தை தெளிக்கிறேன் என் தேவனே, தகப்பனே. என் தேவனே, அவர்கள் விரும்புகிற காரியம் ஆகும்படியாய் நீ செய்கிறபடினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா அப்படியே சிமியோனையும் எப்சிபாவையும் எமீமாவையும் உடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் உண்மை அப்பா தகப்பனே. அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் தாய் தகப்பன்மார் வளர்க்கிறார்கள் என் தேவனே. நீர் அவர்களோடு கூட இருந்து தகப்பனே, ஞானம், அறிவு, அப்பா தகப்பனே, உலக ஞானம், உம்முடைய ஞானம் என் தேவனே தகப்பனே. அப்பா ஒவ்வொன்றிலும் அவர்கள் தேறினவர்களாயிருக்க நீர் உதவி செய்யும்படியாய் கேட்கிறேன் தகப்பனே. அப்பா இப்பொழுதும் என் தேவனே தகப்பனே, ஜாக்ஸையும் அக்கீமையும் தகப்பனே, அப்பா மராயா, லூக்காவையும் என் தேவனே தகப்பனே, அதோடு கூட பியூலாவுடைய எல்லா பிள்ளைகளையும் என் தேவனே தகப்பனே. அப்பா உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாய் நிறுத்துகிறோம். அவர்கள் சிறு வயதிலிருந்தே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. உம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டும். தாய் தகப்பன்மாரை தகப்பனே, நீர் அவர்களை இந்த வழிக்குள்ளாக நடத்துறவர்களாயிருக்க தகப்பனே, அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே, சண்டே ஸ்கூல்களுக்கு கொண்டு போகவும் என் தேவனே தகப்பனே, உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் அதை செய்ய நீர் அந்த அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி அப்பா அவர்கள் ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் அப்பா தகப்பனே, நல்ல நண்பர்கள், அப்படியான நண்பர்கள் கிடைக்க நீர் உதவி செய்யும்படியா என் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா வயலட் என்ற பிள்ளைகளை நினைவு கூறுகிறேன் என் தேவனே தகப்பனே. அப்பா அவர்கள் திரும்ப தூரம் இருந்தாலும் என் தேவனே சன்னிதானத்துக்கு அப்பா தகப்பனே உங்களிடம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த இடத்திலே வந்து சேர நீர் உதவி செய்ய வேணும். நிரஞ்சனா சிஸ்டரை அப்பா உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். நிரூபனை அப்பா நினைவு கூறுகிறோம். லீலாவை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா என் தேவனே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டையும் தகப்பனே, அப்பா அவர்களை படுக்க விடாதையும் என் தேவனே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்க நீர் கிருபை செய்யும்படியா என் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாடுகளுக்காக இடத்திலே வருகிறேன் என் தேவனே. இலங்கை, இந்தியா, ஸ்டேட்ஸ் அப்பா தகப்பனே, அப்பா ரஷ்யா, யுக்ரைன் என் தேவனே தகப்பனே, அப்பா இஸ்ரேல், காசா பகுதிகள் அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த சண்டைகளாலே தகப்பனே, ஒருவருக்கொருவர் அப்பா போட்டியினாலே எந்தவனே தகப்பனே, அநேக சிறு பிள்ளைகள் அநேக தகப்பனே அப்பா தகப்பனே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்றவனே, இம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். இதற்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியா என் தேவனே தகப்பனே, அவர்களுடைய அந்த காரியங்கள் இந்த யுத்த காரியங்கள் இருந்து அவர்களுடைய மைண்டிலே விடுபட்டு போகும்படியா நீர் அவர்களோடு பேச வேண்டுமாய், நீர் நியாயாதிபதியாய் இருந்து இதை நியாயம் தீர்க்கும்படியாய் அப்பா உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து கேட்கிறோம், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பவனே தகப்பனே. ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறார்கள் என்பவனே, ஜெபத்தை நீங்கள் தூதங்களாய் ஏற்றுக் கொள்ளுகிறீர்கள் தகப்பனே. துதி ஆராதனை செய்கிறோம் என்பவனே தகப்பனே. தகப்பனே எல்லா விதமான அப்பா தகப்பனை காரியங்களும் அகன்று போகிறது என்று துடிக்க துடிக்க எங்களுக்கு ஜெபிக்க 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 விடுதலை உண்டு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சன்னிதானத்திலே வந்து நின்று கேட்கிறவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு கேட்டால் நீ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுவா என்று சொன்னாங்க. நாங்கள் உம்மிடத்திலே விசுவாசம் தான் கேட்கிறோம், உம்மிடத்திலே தான் நம்பிக்கையா இருக்கிறோம். நாங்கள் சுவாசமுள்ள மனுஷனை நம்பவில்லை என்பவனே
தேவனை நம்பித்தான் வந்திருக்கிறோம். என் தேவனை இந்த நாளிலும் தகப்பனே அப்பா கதைக்கும் பொழுது என் தேவனை தகப்பனே எல்லா காரியங்களும் தரும்படியாய் நம்பி இருக்கிறோம். தடைப்பட்டாலும் அது நன்மைக்கே நான் வந்து முடியும் செய்யும் தடைப்படாது. நாமத்தில் இந்த ஜபமெல்லாம் இருக்கிறேன். 36ஆம் அதிகாரம் 33 அங்கே 38 வரை நாங்கள் வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபி அந்த வாசிங்கள் பாலகுமாரி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உச்சரிங்கள். நான் இந்த சேர்ச்சின் ஃபேஸ்புக்லயும் இந்த வசனங்கள் போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பைபிள் திறந்து பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அந்த வசனங்களை எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளும் உச்சரியுங்கள். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லி சொன்னால் வசனத்தை அனுப்பித்தான் அவரை நம்மை குணமாக்குறார். அங்கே அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் ஜெய பலமானவர், அவர் பொய் சொல்லுகிறதில்லை. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுகிறதில்லை. அப்படினால் ஹல்லேலூயா, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் கேளாதிருப்பாரோ. வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நீக்கி சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியிருக்கும் ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போக யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தர்களும் சொல்லுவார்கள். ஜாதிகள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய நான் இதை சொல்லி இதை செய்வோம். ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் பண்ண வேண்டும். பண்டிகை காலங்களில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் இருக்கும். அதனால் நான் கட்டளைகளை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாழானது என்ன செய்யும்? பயிர் நிலமாக மாறும். நிர்மூலமான தேசம் தேவனால் அங்கே அரணிப்பானவர்களும் குடியேற்றப்பட்டவர்களுமா இருக்கும். அப்போ இதுல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இது. அதே நேரம் அவர் தன்னை குறித்தும் இந்த இடத்துல பேசுகிறார். என்ன? இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லுங்கள் வாய் திறந்து. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இதை சொன்னார், இதை செய்வேன். ஹல்லேலூயா. எப்போது செய்வார்? அது செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு நாங்கள் டைம் வைக்க தேவையில்லை. அவர் இந்த காரியத்தின் மூலம் நமக்கு செய்து முடிப்பார். அடுத்தது பாருங்கள், அங்கே மந்த பெருகிறது போல் மனுஷர்களை பெருக பண்ணுவேன். எங்கள் குடும்பங்களிலே, குடும்ப உறவுகளிலே, திருமணங்களிலே. ஹல்லேலூயா. அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் ஃபேமிலியில கூட ஹல்லேலூயா, அதுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். அது மட்டுமல்ல, திருச்சபையிலும் அப்படி செய்வார். பிசினஸ் இடங்கள்ல தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும்னு சொல்றார். அதுக்கு பிற்பாடும் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன? அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுன்ற. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஊழியக்காரனா எசேக்கியாளுக்கு சொல்லி அவர் சொல்றார், அதை போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுன்ற. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நேரடியா பேச முடியாதா? நேரடியா பேசுவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகம் விற்கப்பட்டு போனதிலே அவைகள் பிரகாசம் அடைந்தன. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரம் பாருங்கள், நம்முடைய விசுவாசிகளாகிய நம்முடைய நினைவு மண்டலங்களிலே அவருடைய நினைவு இருக்கணும், அவரை குறித்த நோக்கம் இருக்கணும், அவரை குறித்த எண்ணம் இருக்கணும். அப்படி பேசுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் மூலம் கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை சொல்லுன்ற. ஹல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி அவர் கர்த்தர், வேற மாறாதவர். அப்படின்னா இந்த வேளையிலே ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. பொதுவான ஜெபங்களை ஏறிடுங்கள்.
ஏனென்றால் இதுல சங்கமம் ஊழியம் இணைந்திருக்கிறது. அனுப்பினால் யாருடைய பேரை நீங்க குறிப்பிடாமல் பொதுவாக ஜெபியுங்கள். எல்லாருக்கும் சபைக்காக சபை மக்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா என்ற இது எத்தனையோ நாடுகளுக்கு போகின்றது. அதனுடைய பெயர்களை தயவு செய்து உச்சரிக்க வேண்டாம். பொதுவா ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பாரங்கள் இருக்கோ அதை ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வல்லவன் செய்யறதுடன் காண்பதுடன் காக்கிறதுடன் உங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்யறதுடன் சத்திய திருச்செவியாக பாசமாகி துணித்து ஆராதித்து ஆண்டவரை ஆராதித்து துதித்து நிலைப்படுத்தும் போது ஆண்டவர் ஆண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். இருக்கிறீங்க ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடையும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரின் அசைக்கப்படுவது ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை வாயிலிருந்து புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கால்களுக்கு தீர்வு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண ஆண்டவரே உதவி செய்வதாக இருக்கிறீங்க. நாங்கள் ராஜ்யத்தையும் நான் கூட கொடுக்கப்படும் சொல்லுங்கள். சில ஆயிரம் பல ஜாதியும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. சொன்னது ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே பாச நகோமி கூடாக ஆண்டவரே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33-38 வசனம் வரையும் சத்தியத்தை கற்று தந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உங்கள் வார்த்தையை நாங்கள் உங்களை கட்டிக்கொள்ளவும் ஆண்டவரே அத்தியாசப்படுத்தவும் சாட்சியாக வாசிக்க நீங்க உதவி செய்வது ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கடை ஆண்டவரே எல்லாம் அந்த போல மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நீ உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கட்டுவதற்காகவும் பயனிடமாக்குறது நான் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசானவர்களுக்கு ஆண்டவரே தக்கதாக ஆண்டவரை பாதுகாக்கிற ஆண்டவரை சத்திய திருச்சி மறைந்திருக்க மாட்டார் சொல்லி இருக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை சபை மந்தை பெறுவது போல ஆண்டவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரை. இந்த மீட்டிங் கூடாக அநேக ரட்சிக்கப்பட்டு நீங்கள் உதவி செய்வது இருக்கிறீங்க ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவரை மட்டும் நாங்கள் துதிக்க ஆண்டவரை உலகத்துக்கும் ஆண்டவரை உலகத்துக்கும் செய்யாதபடி கட்டி கொண்டு சமாதானத்துடன் காத்து கொண்டு ஆண்டவரை உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி ஆண்டவரை நாமத்தை துதிக்கும் போது நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே கேட்டாலும் தருவது சொன்னது ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்களை சபை காணிகள் தசவமாக செய்வது உங்கள் ஆண்டவரை அந்த மாறக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் சீக்கிரத்துல கட்டி முடிக்க நீங்க உதவி செய்வது. அதே போல ஆண்டவரை ஒவ்வொருத்த பேங்க் அக்கௌண்ட் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தத்துக்கே அந்த மகிமையை நாங்கள் செலுத்துறோம் ஆண்டவரை. போக்குவரத்து நேரத்திலும் வாகனத்திலும் கூட இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு பாதுகாக்கிறது உருவாக்குறது ஆண்டவரே.
நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிறது நான் இருக்கிறீங்க. ஆண்டவரை நாங்கள் மனுஷருக்கு செய்யாதபடி தேவன் கண் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பயங்கர பார்வைக்கு நாங்கள் கர்த்தரை நாங்கள் வைத்திருப்பதால் நீர் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் உமக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை கட்டிக்கொள்ள நீங்கள் செய்வதற்காயிருக்கிறீங்க. ஆண்டவர் சபையிலே ஆண்டவர் பண்ணுற தேவன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து இந்த கனடா தேசம், இலங்கை, அமெரிக்கா தேசம் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. திருமண பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உட்கார பண்ணுவனாயிருக்கிறீங்க. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லா அப்பா கட்டாவே எல்லா விசிட்ட போல நல்ல பல பல அப்பாவி ஆதரக்கிறோம். சனமலா ஜீவன் அவன் அல்லாவி ஜீவன் आपको यीशु अल्लाह जीवन जीवन பாரு அப்பாவை நானே ஆதரிக்கிறோம். கலண்டலே வேளாண்கள் கட்டடக்கோ ஒரு போல ஆசிரியர் அதை பேசுவார். அப்பாது தொடங்குவார் அவர் முற்றிலுமாய் செல்கிறார் வெள்ளம் செய்ய ஜெபம் செய்ய தொடங்கினார். கடலுக்கு செல்ல தொடங்குவார். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து
வாஞ்சைகளை ஒவ்வொன்றை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறபடியா சோத்திரம். ஆண்டவரே, கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். இதை சொன்னீர், இதை செய்வீர். அதற்காக நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆண்டவரே, தேவனே, தகப்பனே, வந்திருக்கிறோம். சங்கமம் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதுல கலந்து கொண்டிருக்கிற எல்லா நாடுகள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய தடைகள் அகன்று போகட்டும் ஐயா. எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு அந்த ஜனங்களுக்கும் வெளிப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நீங்க உதவி செய்யும்படி கேட்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் பிரதர். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த ஜபித்த ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்பட்டது அந்த விசுவாசத்தோடு வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுமுறைப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரையும் கத்தர் வார்த்தைகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவாராக, விடுதலை கொடுப்பாராக. இணைந்து ஜபித்த சகோதரி பாலகுமாரி, சகோதரி தர்சா, சகோதரி உமா, சகோதரி ரஞ்சினி மற்றும் இணைந்த ஒருவரையும் அதே வேளையிலே சகோதரன் இமானுவேலையும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கிய பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் சத்தியவேத திருச்சபை ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் நாளை காலை வேளையில் இதே வேளையிலும் அதே வேளையில் இரவு வேளையிலே தேவசையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. God bless you. God bless you everybody. God bless you. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையில் ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.